MCI என்பது NMC அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்று. இந்த விதிமுறைகளுக்கு பின் இந்திய மாணவர்களுக்கு இருக்கும் மருத்துவம் படிக்கும் நாடுகளின் பட்டியல் குறைந்துவிட்டது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் இது தெரியாத மாணவர்களும் பெற்றோர்களும் இன்னும் முன்பு இருந்தது போல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று 2021ஆம் ஆண்டிற்கு பின் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்திய அரசாங்கம் மருத்துவராக பணியாற்றும் உரிமம் அல்லது லைசென்ஸ் தராது. 2027ஆம் ஆண்டோ அல்லது 2028ஆம் ஆண்டோதான் புதிய விதிமுறைகளுக்கு வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கலாம் என்ற முடிவெடுத்த பின்பு நாம் கவனமாக எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு எந்த நாட்டில் படிக்கலாம் என்பது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்திய மாணவர்கள் மருத்துவம் படித்து வருகின்றனர். இப்படி MCI என்று சொல்லப்பட்ட இந்திய மெடிக்கல் கவுன்சிலில் கொடுக்கப்பட்டிருக்கும் நாடுகள் மற்றும் கல்லூரிகளின் பட்டியலில் எதில் வேண்டுமானாலும் நாம் சேர்ந்து மருத்துவம் படிக்கலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் MCI என்பது NMC அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்று மாறிய பின்பு இப்படி ஒரு பட்டியலை வெளியிடாமல் சில விதிமுறைகளை விதித்து அவற்றை பின்பற்றும் எந்த நாட்டிற்கோ அல்லது கல்லூரிக்கோ சென்று இந்திய மாணவர்கள் மருத்துவம் படிக்கலாம் என்று நிலை வந்தது. இப்படி கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் 2021ஆம் ஆண்டிற்கு பின் மேலும் மாற்றப்பட்டது. இந்த விதிமுறைகளுக்கு பின் இந்திய மாணவர்களுக்கு இருக்கும் மருத்துவம் படிக்கும் நாடுகளின் பட்டியல் குறைந்துவிட்டது. ஏனென்றால் இந்த புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்ட நாடுகள் மிகவும் சில. இங்கு ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் இது தெரியாத மாணவர்களும் பெற்றோர்களும் இன்னும் முன்பு இருந்தது போல நாம் நினைத்த வண்ணம் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் சென்று மருத்துவம் படிக்கலாம், நமக்கு தெரிந்தவர்கள் ஏற்கனவே இருக்கும் நாடுகளுக்கு செல்லலாம், ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லலாம், இங்கு போகலாம் அங்கு போகலாம் என்று தனக்கு தோன்றியவாறு முடிவெடுத்து அந்த நாடுகளில் அட்மிஷன் வாங்கித் தரும்படி கேட்கின்றனர். ஆனால் பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று 2021ஆம் ஆண்டிற்கு பின் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றாத நாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்திய அரசாங்கம் மருத்துவராக பணியாற்றும் உரிமம் அல்லது லைசென்ஸ் தராது. அவர்களால் இந்தியாவில் மருத்துவராக பணியாற்ற முடியாது என்பதுதான். 2021ஆம் ஆண்டிற்கு முன் வெளிநாட்டிற்கு மருத்துவம் படிக்கச் சென்ற மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இதை இப்பொழுது அட்மிஷன் போடும் மாணவர்களும் பெற்றோர்களும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டோ அல்லது 2028ஆம் ஆண்டோதான் புதிய விதிமுறைகளுக்கு உட்படும் மாணவர்கள் தங்கள் மருத்துவ படிப்பை முடித்து இந்தியாவிற்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதவோ உரிமம் பெறவோ வருவார்கள். அப்பொழுதுதான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் யாருக்கெல்லாம் உரிமம் மறுக்கின்றதோ அல்லது தருகின்றதோ என்பது தெரியவரும். இதனை புரிந்து கொள்ளாமல் அனுபவமற்ற யாருடைய ஆலோசனையை கேட்டும் முடிவெடுக்க வேண்டாம். சரியான முடிவை எடுக்க இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நம்பருக்கு கால் செய்யுங்கள். எங்களிடம் ஒரு முழுமையான ஆலோசனையை பெற்றுக்கொண்டு முடிவெடுங்கள். ஆதலால் 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்பு நமக்கு தெரிந்தவர்கள் எடுத்த முடிவை வைத்து நாம் இன்று எந்த நாட்டிற்கு சென்று மருத்துவம் படிக்கலாம் என்ற முடிவை தயவு செய்து எடுக்காதீர்கள். தவறான முடிவினால் பாதிக்கப்படப் போவது நீங்கள்தான். ஜாக்கிரதை.